இப்போ வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பவங்களுக்கு ஏற்கனவே 2002ஆம் ஆண்டும் பட்டியலில் இருந்தால் கூடுதலாக எந்த ஆவணமும் வழங்க தேவை கிடையாது. ஒருவேளை 2002ஆம் ஆண்டு பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னாலும் பெற்றோர் பெயர் இடம் பெற்று இருந்தால் அவங்களும் ஆவணம் எதுவும் கூடுதலாக கொடுக்க வேண்டியது கிடையாது. ஒருவேளை இப்போ வாக்கு இருக்கவங்களுக்கு 2002ஆம் ஆண்டு பட்டியலில் இல்லை அப்படின்னா அவங்க கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 2002ஆம் ஆண்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லாமல் இப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். அவங்க கேட்குறதா பாஸ்போர்ட், சாதி சான்றிதழ் அப்படின்னு 12 வகையான ஆவணங்கள் அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. பூத் லெவல் அதிகாரிகள் வீடு வீடாக போயிட்டு வாக்காளர் பட்டியலை கணக்கெடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட இருக்காங்க. வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பவங்களுக்கு ஒரு படிவத்தை கொடுப்பாங்க. இந்த படிவத்தில் அடிப்படை விவரங்களை பூர்த்தி செய்து அவங்க கிட்ட கொடுக்கணும். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு யாருடைய பெயராக விடுபட்டு இருந்தால் முதல்ல மாவட்ட ஆட்சியர்கிட்ட மேல்முறையீடு செய்யலாம். அதில் திருப்தி இல்லை அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஊடுருவல்காரர்கள் பிரச்சனை இருப்பது அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே கிடையாது. இருந்தாலும் வாக்காளர் சிறப்பு தீவிரம் திருத்த பட்டியல் அப்படிங்கிற பெயரில் வாக்கு திருட்டு நடக்கிறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இந்திய அளவில் பார்க்கும்போது. அதனால் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு கண்டிப்பாக அதை எதிர்ப்பாங்க. இதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகளை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. பீகாரில் 3 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது. எஸ்ஐஆரில் வாக்குகள் நீக்கப்படுவது கண்கூடாக தெரியும். குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்குகளை நீக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் இந்திய அளவில் குற்றம் சாட்டிட்டு வராங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னும், தேர்தல் ஆணையத்தை கைபொம்மையாக மத்திய அரசு பயன்படுத்தி இருக்கு அப்படின்னும், பாஜகவினுடைய அரசியல் நலனுக்கு எதுவெல்லாம் வாய்ப்போ அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்கிறாங்க அப்படின்னு எம்பி சு வெங்கடேசன் சொல்லியிருக்கார் அறிக்கை மூலமாக. இப்படியாக தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணி வாக்காளர் பட்டியலை தமிழகத்தில் நடக்கும்போது என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றப்படும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.